கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா, அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, நீ எழும்பி பிரகாசின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அல்லேலூயா, கர்த்தர் உன்மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பூமி இருளா ஆகும், காரிருள் மூடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மேல் பிரகாசிப்பார். அல்லேலூயா, இந்த பூமி எல்லாம் இருண்டு போகும்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவி சூரியனை போல நட்சத்திரம் போல ஜொலிப்பார்கள், பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா, தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம சக்தி படுவோம். அல்லேலூயா, மனிதனோட பலம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது தேவப்பிள்ளைகளே நம்ம பலப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சிம்சோன் பலவானாயிருந்தான். கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வந்தபோது அவன் பலவானாயிருந்தான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனபோது அவன் பலம் போயிற்று. அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது தேவப்பிள்ளைகளே நம்ம பலனடைவோம். அல்லேலூயா, கர்த்தர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, நம்ம தளர்ந்து உட்கார கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நம்மளுக்கு பலனை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உன் ஒளி வந்திருக்கிறது, எழும்பி பிரகாசி. அல்லேலூயா, தேவப்பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தரோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரோட வருகையில் நம்ம எடுக்கப்படவில்லை என்றால் நம்ம இந்த பூமியிலே அழிந்து போவோம். அல்லேலூயா, கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தரை நம்புகிற ஒரு ஜனங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். தேவப்பிள்ளைகளே, அல்லேலூயா, ஒரு நாள் இந்த பூமியில் இருக்கிற சம்பத்தெல்லாம் அழிந்து விடும். கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தரை நம்புகிறவங்களை கர்த்தர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளுவான்னு சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, அல்லேலூயா, இந்த பூமியில் அந்தி கிறிஸ்து வராதுக்கு முன்னே தேவ பிள்ளைகளை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளுவான்னு சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, இது கடைசி காலமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தரையில் ஆசிரிக்க வேண்டும், வேதங்கள் நன்றாய் படிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் இரவும் பகலும் நம்மளுக்கு ஹிருதயத்தில் தியானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அவன் பாக்கியவான் சொல்லி சங்கீர்த்தனம் 1 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாய்த்த தேவப்பிள்ளைகளை எழும்பி நம்ம பிரகாசிக்க வேண்டும். பரிசுத்தாத்மாவோட ஆவியில் நம்ம ஜொலிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் சகாய்த்தார். நன்றி. கர்த்தர் நம்மளை ஏவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.